இது ஒரு வீரனின் கதை. அந்த வீரனோட பேர் தான் டிஎம்பி கேமிங். டிஎம்பி கேமிங் ரேசிங்கில் காலடி எடுத்து வச்சார். பல கோப்பைகளை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆசை மட்டும்தான் பட்டார். அவரோட முதல் ரேஸ் அவர் கார் எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்புனார். பல கார்களை அடிச்சு நொறுக்கினார். பல கார்கள் அவரு அடிச்சு நொறுக்குச்சு. அவரோட கார் அடிச்சு நொறுக்குச்சு. அவரு ஜெயிச்சாரோ இல்லையோ, பாவம் கார் பாவம். அதையும் மீறி அவர் முன்னேறி போய்கிட்டே இருந்தார். ஒரு காரையும் பின்னாடி இடிச்சிட்டார். அந்த கார் அவரை ஒன்றுமே பண்ணல. அதனால கார் 4th place வாங்குச்சு. அதையும் வைக்கமே இல்லாமல் அவர் குதிச்சு கொண்டாடினார். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டிஎம்பி கேமிங். இப்போ நம்ம விளையாட போகிற ரே அசார்னு ஒரு கேம். இது ஒரு ரேசிங் கேம். இது வரைக்கும் நான் காண்டதெல்லாம் கனவு தான். நான் மேபியான 4th place, 1st place வாங்க மாட்டேன்னு எனக்கு ஆசை. அதனால நான் உண்மையாகவே ரேஸில் கலந்துக்க போகிறேன். ஹாஹாஹா. ஆனால் பல பேருக்கு தெரியாத உண்மை ஒன்று ரகசியமாக இருந்துச்சு. டிஎம்பி கேமிங் கிட்ட டைம் ட்ராவல் வாட்ச் இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற ரேஸ் இப்போ நடக்க போகிறது. நன்றி எனக்கு இவ்வளோ மரியாதை தன்னே என்ன ஃபஸ்ட் பிளேஸ் வர வைக்கிறதுக்கு நன்றி. நான் ஃபஸ்ட் பிளேஸ் வந்துடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் சவுண்டு தான் ரெக்கார்டே ஆகலை. ஓகே, நான் ரொம்ப வேகமாக போகிறேன். ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. கார் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யார் அவன் முண்டிட்டு போகிறான்? போடு. ஐயோ, டைம். ஓகே, என்கிட்ட டைம் மிஷின் இருக்குதுன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இந்த டைம் மிஷின் வச்சு தான் நான் டைம் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, இங்கேருந்தே போடலாம். ஓகே, டைம் மிஷின் வச்சு தான் நான் இப்போது கார் எவ்வளோ டேமேஜ் ஆச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க. டைம் மிஷினை யூஸ் பண்ணிட்டேன் அந்த டைமில். அது பக்கத்தில் உட்காந்துருக்கு ஜீவராசிக்கு தெரியாது. ஹலோ கைஸ், நான் தான் மிஸ்டர் கோட். இந்த வீடியோக்கும் இவர் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டாரு. நான் வந்திருக்கேன். பார்த்தா வந்து காரில் உட்கார வச்சேன். ஐயோ, காரை தான் டேமேஜ் பண்ணுறாரு. நான் ஜஸ்ட் காருக்குள்ளே வந்து எனக்கு எந்த எஃபெக்ட்டும் தெரியாது. ஏன்னா இந்த கார் அப்படிப்பட்ட காரு. நான் டைம் மிஷின் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேனே. இந்த மேட்ச் முடிச்சோடனே கார் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணோம். கார் பாருங்கள் எப்படி போகுதுன்னு. கரப்பாக முடிச்சு மலக்க போட்ட மாதிரி நிலைமை இருக்குது காருக்கு. பாதியிலேருந்து தான் வந்து கமெண்ட்ரி கொடுக்குற ஆள் வருவார். ஆக்சுவலி டிஎம்பி கேமிங் உங்களோட கேம் பிளேலாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ப்ரோ டிரைவருன்னு நான் நினைக்க மட்டும்தான் செஞ்சேன். நீங்கள் என்ன நினைக்க மட்டும்தான் செஞ்சிங்களா? என்னை பார்த்தா ப்ரோ டிரைவர் மாதிரி தெரிலையா? இந்த மேட்ச்சில் நான் 1st place வாங்கியே தீருவேன். இல்லைன்னா தீர்ந்து போக மாட்டிங்களா? பல கார்கள் டிஎம்பி கேமிங்கை முந்தி கொண்டு போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்பி கேமிங் என்ன பண்ணுறாருன்னே தெரியல. இங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹலோ டிஎம்பி கேமிங் இருக்கீங்களா? தூங்கிட்டாரு. கார் யார் ஓட்டுறான்னு தெரியல. அதை நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ரேஸ் வந்தது இவர், கார் ஓட்டுறது மட்டும் நானா? நானே ஓட்டுறேன். ஐயோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்ப முடியல. டிரைவிங் கொலை பண்றீங்க. ஸ்டீரிங் இருக்கு. ஐயோ, நான் இந்த காரில் வந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் தான் கெஸ்ட்டாக போயிருந்தேன். இப்போ நான் ஏன் லேட்டாக வந்தேன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு பில்லு வந்து 10,000 ரூபா மருந்து செலவு மிஸ்டர் டிஎம்பி கேமிங் கொடுக்கணும். தமிழ் கெஸ்ட்டாக அடுத்த கெஸ்ட் இருந்தீங்கன்னா பார்த்து உங்க நிலமா யோசிக்கோங்க. ஜோ தெரியாமல் வந்துட்டேன் கைஸ். இந்த வீடியோவுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே எந்தாவது கெஸ்ட்டாக கூப்பிட்டாருன்னா கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இது வரைக்கும் யோசிக்காமல் டைம் ட்ராவல் மிஷின் பார்த்தீங்களா, பேச போட்டு சொருகிட்டாருங்க. இந்த டைம் ட்ராவல் மிஷின் இருக்குங்கிறது வேறு யாருக்கும் தெரியாதுல்ல. தெரியவே தெரியாது. மற்ற ரேசர்ஸ்க்கு முக்கியமாக தெரியவே கூடாது. டிஎம்பி கேமிங் நம்ம ஜெயிக்க போகிறோம். எஸ் நம்ம ஜெயிக்க போகிறோம். எஸ் நான்டா எத்தனாவது பிளேஸ்? 1st place. நான் எடுத்துட்டேன். என் உயிர் எடுக்கிறீங்க டிஎம்பி கேமிங் கத்தி. இந்த கார் வந்து இப்போ காயெல்லாம் கிடைக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 1st place வந்துட்டாரு. எப்படின்னு கேட்டால் அவரை தான் கேட்கணும். எஸ்
டிஎம்பி பார்த்தா கேமிங் காட்டு வசனம் நீங்க டைம் அடிக்கிறாரு. டிராவல் வாட்சை யூஸ் பண்ணதை நான் வெளில சொல்லவே மாட்டேன். யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன், அடிச்சு சொல்ல மாட்டேன். வாட் டு யூ மீன்? உங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கேன்சல். நோ என்ன இது ஓனாய் குலைக்குது? குட், உங்களால் முடிஞ்சதை எனக்கு பண்ணிட்டீங்களே. எஸ் Sorry, it's DJ.